Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வல்லார கீரை கடையல். வல்லாரனாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது ஞாபக சக்தி தான். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த வல்லார கீரை பாத்தீங்கன்னா கண்ணில் இருக்க நரம்பை நல்லா வலுவூட்டும். அது மட்டும் இல்லாத ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். வாங்க நம்ம இந்த வல்லார கீரை கடையல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நான் வல்லார கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். அதுல நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வல்லார கீரையை மட்டும் தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த தண்டை நான் எடுக்கல. தண்டு கொஞ்சம் நல்லா மொத்தமா இருக்கிறதுனால நான் இதை செய்யல. இதுவே நம்ம பொரியல்லாம் செய்யறோம்னா வல்லார கீரை தோட்டுறோம்னா நம்ம இதை பொடி பொடியா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வல்லார கீரையோட தண்டு நம்ம கடைக்குள்ள மசியாது நம்ம போட்டோம்னா. அதனால நான் வெறும் இலை மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல இருக்க அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா வல்லார கீரை ரொம்ப சின்னதா இருக்கிறோம். நமக்கு அதிக அளவுல கிடைக்காது. ஆனா இப்ப இருக்கிற கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இப்ப இதுக்குன்னே ஃபார்ம்லாம் வச்சு நிறைய செய்யறாங்க. அதனால நமக்கு ஈஸியா இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா மாசத்துல ஒரு முறையாவது நம்ம இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இத மாதிரி நம்ம இலையை மட்டும் எடுத்தாச்சு. இதை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இலைய இப்ப நான் ஒரு கட்டு கீரையை பொடியா நறுக்கிட்டேன். இதை நம்ம நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை பாத்தீங்கன்னா இந்த வல்லார கீரை கடையில நான் மண் சட்டியில தான் செய்ய போறேன். மண் சட்டியில செஞ்சா ரொம்ப நல்லது. இப்ப நம்ம இந்த சில பேர் பாத்தீங்கன்னா குக்கர்ல செய்யறாங்க. குக்கர்ல செஞ்சோன்னா அந்த கீரையோட மருத்துவ குணமே போயிடும். எந்த கீரை வகையா இருந்தாலும் சரி நம்ம மூடி போட்டு சமைக்க கூடாது. அதுல இருக்கக்கூடிய சத்து குறைஞ்சிரும். இந்த கீரை கடையிலுக்கு பாத்தீங்கன்னா நான் 100 கிராம் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். பச்சை பருப்பு சேர்த்து கிடைச்சா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பச்சை பருப்பை ஊற வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம மண் சட்டியில இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். ஃபர்ஸ்ட் நான் எந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்க போறதில்ல. டைரக்டா நம்ம மண் சட்டியில போட்டு அப்படியே வேக வைக்க தான் போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பச்சை பருப்பை சேர்த்துக்கலாம். இதுல இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம அடுப்பில் ஆன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பருப்பை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே நான் பருப்பு ஊற வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன். அது கூட நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்து வரணும். நல்லா பூ மாதிரி மலர்ந்து வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம். இந்த வல்லார கீரைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் புளி சேர்த்து வச்சு கடைவாங்க. ஆனா இந்த கீரைக்கு நம்ம புளி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதை இயற்கை மருத்துவரே சொல்லியிருக்காங்க. இதுல புளி சேர்த்தோன்னா இதனோட மருத்துவ குணம் குறைஞ்சிரும். இந்த வல்லார கீரையில இருக்க மருத்துவ குணம் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதுல புளி சேர்க்க போறது இல்லை. இப்ப பருப்பு பாத்தீங்கன்னா 3/4 பதம் வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாம். வல்லார கீரைய பார்க்கதான் கீரை நிறைய இருக்க மாதிரி தெரியும். வேக வச்ச பிறகு பாத்தீங்கன்னா சுருங்கிடும் கீரை நல்லா. இதை நல்லா எல்லா பக்கமும் நம்ம கிண்டி விட்டுட்டு வேக வைப்போம். நல்லா கீரையும் பருப்பும் சமமா வெந்துடும். போடக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருந்துட்டு இப்ப பாருங்க சுத்தமா சுருங்கிச்சு கீரை. நடுவுல நம்ம இதை நல்லா கிண்டி விட்டு நம்ம வேக வைக்கணும். நம்ம கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எதுக்காகனா பாத்தீங்கன்னா அந்த கீரையோட கலர் மாறாம இருக்கிறதுக்காக அதை சேர்த்துக்கிறோம். கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க. தண்ணியும் நல்லா சுண்டுடுச்சு.
இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கீரை கடையிற சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த கீரை கடையிற சட்டியில் தான் போட்டு கடைய போகிறேன். இந்த கீரை சட்டியை பாருங்கள், உள்ளே வந்து கல் பதிச்சு வச்சுருப்பாங்க. கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் மஞ்சிரும். இது இந்த கீரை கடையிற சட்டியில் நம்ம கடையிறதுனால கீரை இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன், நிறையா இருக்கிறதுனால. நம்ம சூடாக கடைஞ்சோன்னா சீக்கிரமாக வந்து மஞ்சிரும். நம்ம ஆற வச்சிட்டோன்னா கடையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம கல் உப்பு சேர்த்து கடையிறதுனால ஈஸியாக நமக்கு கடைய வரும். கீரை பாருங்க நல்லா கடைஞ்சிருச்சு. இதுவே நம்ம மிக்சியில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பாதி கீரையை கடைஞ்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மீதி இருக்க கீரையும் நம்ம இதே மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்த பாதி கீரையும் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கல் உப்பு சேர்த்துட்டேன். நம்ம எல்லாத்தையும் கடைஞ்ச பிறகு ஒரு தடவை உப்பு இருக்கான்னு திரும்ப ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே கீரை வேக வச்ச சட்டியிலே நான் தாளிக்க போகிறேன். சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கீரையை தாளிக்கிறதுக்கு நான் 2 காஞ்ச மிளகா வந்து 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு. இது கூட நம்ம இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. இதை நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம கடைஞ்சி வச்ச இந்த கீரை கடையில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சிருந்த இந்த கீரை கடையில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை தாளிச்சாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆரோக்கியமான வல்லாரக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வல்லாரக்கீரை கடையில் மாசத்துல ஒரு முறையாவது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த வல்லாரக்கீரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.